அவன் யாருன்னு அவன் கேவலம் தெரியுமா வீதி வீதியா நாட்டி மாடுறவண்ணா அவ வார்த்தை கேட்டுக்கிட்டானா என்ன அடிக்கிறது அண்ணா அவ ஒரு தாசின்னா அவ ஒரு வேசி அண்ணா ஒரு விபச்சாரண்ணா என்ன அவ வார்த்தை கேட்காதுங்கண்ணா ஏதோ ஒரு திட்டத்தோட அண்ணனும் தங்கையும் நம்முடைய நாட்டிற்கு வந்திருக்கின்றாங்க என்ன தாசி வேசி விபச்சாரி தேவடியா அப்படி இப்படின்னு சொல்றாளே மக்களே நான் தாசியா நான் வேசியா நான் விபச்சாரியா நான் பைபாஸா போய் மேயறவளா நான் பேட்டி வச்சு அவன் கூப்பிடுறவளா கட்டு பசங்களை மட்டு பசங்களை வர சொல்றனா ஹேண்ட்பேக் மாட்டுறனா என்ன பார்த்து தாசி வேசுன்னு சொல்றாளே அண்ணா இங்க வா அண்ணா உங்களுக்கு அப்படி ஆயுதம் உனக்கு எடுத்து வச்சாண்ணா எப்படி ஆயுதா பாருங்க நீங்க கேட்டிருந்தா இந்த அரசபரி எனக்கு பெருசா என்ன ஆணவடி போற உனக்கு அவமானம் என்றா அந்த அவமானத்துல உனக்கு பங்கு இருக்குது என்னை எந்த மாப்பிள்ள நான் வந்து கட்டிட்டு போவேன் என்னை கட்டிக்கிறேன்னு சொன்னவன் கூட என்னை விட்டுட்டு போயிடுவானே நான் இனிமேல் வாழ மாட்டேன் நம்ம 2 பேரும் செத்து அந்த வாட அண்ணா பையா வாட கரெக்ட் கட்சியில அவசரம் போடாதே போச்சு மான மரியாதை எல்லாமே போச்சு தங்கச்சி தான் ஏதோ கோபத்துல பேசுறா நீ எல்லாம் தெரிஞ்சவரு நீ ஏன் கத்துற கோபத்துல பேசுறா என் தங்கையை பார்த்து தாசி வேசி விபச்சாரி என்று சொன்னார் என் தங்கையை மணக்க யார் முன் வருவார்கள் என் தங்கையை உன் தங்கையை தாசி வேசி சொன்னதாலே உன் தங்கையை யாரும் திருமணம் செய்ய முன் வர மாட்டாங்கோ அதுதான் மன வருத்தம் நீ கவலைப்பட தேவையில்லை ஏனென்றால் உன் தங்கை நானே திருமணம் செய்ய தமிழ்நாடு சூப்பர் பம்பர் ஒரு கோடி 1 லட்சம் நீங்க இந்நாட்டிற்கு மாமன்னர்னா உங்களை திருமணம் செய்து கொள்ள எத்தனையோ நாட்டு இளவரசலா இருக்கிறாங்க அதையெல்லாம் விட்டு விட்டு கேவலம் இவளையாண்டா திருமணம் செஞ்சுக்க போறீங்க அண்ணா உங்களை திருமணம் செய்து கொண்டு நம்முடைய அரண்மனைக்கு வருவதற்கு அவளுக்கு என்னென்ன தகுதி இருக்குது அண்ணா தகுதி பத்தி நீ பேசாதீ தகுதி பத்தி நீ பேசவே கூடாது ஏனென்றால் அவளுக்கு அந்த தகுதி கொடுத்தது நீதாண்டி ஆமா நீ யாரு ஒரு நாட்டு இளவரசி உன்னை திருமணம் செய்ய எத்தனை நாட்டு இளவரசத்தெல்லாம் காத்து கொண்டிருக்காங்க நான் யாரு இந்நாட்டு இளவரச என்ன திருமணம் செய்ய எத்தனை நாட்டு இளவரசியெல்லாம் காத்து கொண்டிருக்கா அப்படி இருக்கும்போது அந்த பெண் யார் அவளை பார்க்கும் போதே பத்திரி தெய்வமா இருக்கிறாளே பாவம் இந்த மாபெரும் சபையிலே அவளை போய் தாசி வச்சு சொன்னதால அவளை யார் திருமணம் செய்துக்கோங்க அதனால தான் உன் அண்ணன் நானே திருமணம் செய்துக்கான்னு முடிவு செய்துட்டேன் என் முடிவு மாற்ற முடியாது வாய முறி தகுதி பற்றி பேசுற தகுதி அவ வந்து நாட்டி வாங்கிட்டு போயிருப்பா அவளுக்கு எனக்கு மனைவியா கொடுத்த அதாவது தகுதி நீதாண்டி தகுதனை என் தங்கை 1000 வருடம் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் உன் தங்கை நான் தான் திருமணம் செய்துக்கிறேன் ஆனால் ஒன்று உன் தங்கை என்ன திருமணம் செய்ய சம்மதமான ஒரு வார்த்தை கேளுங்களேன் என் தங்கை சம்மதிப்பாளா என்று ஒன்றும் தெரிய ஒரு வார்த்தை கேட்டு பாருங்களேன் சரி உனக்காக என் தங்கையிடத்தில் பேசி பார்க்கின்றேன் மானமே போச்சு நம்ம வானமில வந்துருந்து என்னதான் பயம் நம்ம செத்துலடா போறது நாம இல்ல இளவரசர் இருக்கின்றாரே அவர் உன்னிடத்தில் என்ன கேட்டார் தெரியுமா அவரு உன்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதமான உன்னை கேட்க சொன்னார்
சரிங்க பதறப்படையாதுங்க, அழுவாதீங்க. இந்த பாருங்க நான் அடிச்சுடுங்க, நீ கவலைப்படாதீங்க. ஏங்க வாங்க, உன்னை ஜாஸ்தி வச்சு சொன்னதை உனக்கு திருமணம் செய்ய மாட்டாங்க உங்க அண்ணன் சொன்னாரு. நானே உனக்கு திருமணம் செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டேன். எங்க ஒரு சம்மந்தம் வாங்க. என்னங்க என்னங்க பேர்பட்ட கேள்வி கேட்குறீங்க? கரும்பு தண்ணி யாராச்சும் கூலி கேட்பாங்களா? உங்களை திருமணம் செய்து கொள்ள நான் பெரும் பாக்கி அடைஞ்சிருக்கணும். உண்மையாகவா? உங்களை திருமணம் செய்து கொள்ள எனக்கு மனப்பூர்வமா சம்மதங்க. இது உங்கள் மீது ஆணை. அப்படி என்றால் எப்போது மாபெரும் சபையிலே உன்னை ஜாஸ்தி வச்சு சொன்னாலும் அதே வாயால உன்னை அவன் அண்ணின்னு சொன்னோம். ஆமா அண்ணின்னு சொன்னோம். அப்படி அண்ணின்னு சொன்னா அந்த நாயை அரண்மனை கூட்டிட்டு வா, இல்ல அடிச்சு அவன் நாடு கடத்து எனது கட்டளை. இளவரசியாரே, இந்த நாட்டியம் தங்களுக்கு பிடித்திருக்கின்றதா? இது தாண்டி ஆரம்பம். பொறுத்திருந்து பாருடா செல்லம் நடக்க போவது என்னவென்று. அவளை இஷ்டு போட்டு வர்றான்னா உனது விருப்பப்படி இவளை என்ன செய்யணுமோ செய்துவிட்டு சீக்கிரம் உடனடியாக வந்து சேரு. வந்துடுறேன், சீக்கிரம் வா. வரேன். நான் உனக்கு என்னடி பாவத்தை செஞ்சேன்? அநியாயமா இப்படி அண்ணனை எண்ணி பிரிச்சுட்டியாடி? என்னடி ஊமஜான காட்டுற? தொட்டதுக்கு அருவருப்பா இருக்குது. அண்ணி தானே சொல்றேன். யாருக்கு யாருடி அண்ணி? கனவு கூட நினைக்காதடி, போனதெல்லாம் விடுறீத்த. இந்த பாருடி, அண்ணி இப்பெல்லாம் பேசாதே, உட்காந்து பேசலாம். வேணா உட்காந்து பேசலாமா? உட்கார மாட்டேன். உக்காரடி தங்கம். முடியாதுடி. உக்காரடி பட்டு. மரியாதை சொல்றது இடத்த விட்டு போயிடு. உக்காரடி ஜாங்குரி. முடியாதுடி. ஏய், என்ன நாட்டில் ஒரு ஆணவமா? என்ன ஒரு ஆணவம் பத்தியா? உக்கார மாட்டேங்குது. அதற்கு தள்ளி விடுறியடியே. உக்காருன்னு தானே சொன்ன, நீ தான் போய் வேற. சரி போகட்டும். ஏண்டி உன் அண்ணன் பாட்டாடி தானே நானு? நான் யாருன்னு சொல்ல? நான் யாருன்னு தானே கேக்குறேன், யாருன்னு சொல்லடி. நீ தாண்டி தேவடியா? சூப்பர் தேவடியா. ஒட்டப்ப கட்ட முத்து கூட மான கட்ட பையா போடவில்ல. மூஞ்சி அவன் பள்ளி அவன் கண்ணு. ஏண்டி நான் யாருன்னு கேட்டா இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்றியே, வேற எவனா என்னன்னாக்கா தோட்டப்ப கட்டத்துன்னு அடிச்சிருப்பேன். நானா இருக்கிற வச்சு பொறுமையா இருக்கிறேன். ஒரு வருங்கால அண்ணியை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்றாளே. சரி சரி போனது போகட்டும். தாய் இல்லாத பெண்ணு, தாய் வளர்ப்போடு வளர்த்துருந்தாங்கனாக்கா நல்ல விதமா தான் வளர்த்துருப்பாங்க. இவ்வளவு பெத்து போட்டு தான் அவ செத்து போட்டாளே. அதனால தாய்க்கு தாயாக இருந்து தந்தைக்கு தந்தையாக இருந்து நல்லது கெட்டது நான் தான் இனி சொல்லி வளர்க்க போறேன். ஏண்டி உன் அண்ணன் பாட்டாட்டி தானே என்ன அண்ணின்னு கூப்பிடுறீ? என்ன அண்ணின்னு கூப்பிடுறீ தங்கம்? என்ன அண்ணின்னு கூப்பிடுறீ? போடி பண்ணி பண்ணி சன பண்ணி கூப்பிட்டாங்களாங்க? உன்னை யாருன்னா கூப்பிட்டாங்களா? சாரி அவதாரமே, பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். ஏண்டி நான் என்னடி தப்பு பண்ணி அதாச்சும் சொல்லாண்டி? வாய திறந்து பேச மாட்டியா? உன் முகத்தை பார்க்கவே எனக்கு வெக்கமா இருக்குது. போடி. சரி சரி, அண்ணன் அடிச்சா வருத்தப்படவே. ஏண்டி அண்ணன் அடிச்சா கோவப்படாதே. இன்னைக்கு அடிச்சாருனாக்கா காலையில வந்து பேச போறாரு. அடிக்கிற கை தானே அணைக்க போகுது. அதனால அண்ணன் அடிச்சுட்டு பாரு, நான் வருத்தா இருக்கோம். தண்ணி குடிக்கிறியா? உன் தண்ணி வேணாம், நீ வேணாம், உன் சவகாசமே எனக்கு வேணாம். போடி. நீ தண்ணி குடிச்சா அரண் பண்ணிட்டு போயிரு. எப்படி சொல்ற? இத முதல்லயே சொல்லக்கூடாதாடி? அடிக்கிற மாதிரி அங்க போய் ஏண்டி நீ குடிக்கிற தண்ணி நான் குடிச்சா
அரண்மனை விட்டு போயிடுவியா? நிச்சயமா அரண்மனை விட்டே போயிடுறேன். சத்தியமாக? சத்தியமா. அப்படி என்றால் கொண்டு வா. நாத்தி தாய் தரமா. ஐயோ கை வலிக்குது உனக்கு. அடிப்பாவி, உனக்கு கை வலிச்சுனா மனசே வலிக்குமே. நீ வாய் தரணும், வாயில ஊத்துறேன். ஐயோ வேணாண்டி, என் கையிலேயே குடுடி. நீ வாய் தரட்டியா? என்னடி சொல்ற? அண்ணின்னு கூட வர போறவளே அண்ணின்னு கூப்பிட போறேன். மூஞ்சி அவ அழிவும் பாரு. ஏய் அத்தனை நகரம் இப்ப கை நல்லா எல்லாமே கேக்குச்சு. மூக்கல எது கிடையாது. இல்ல எதுவுமே கிடையாதுமா. ஏண்டா எதுவுமே இல்லம்மா. ஒண்ணு இல்லைன்னு சொல்றியே. என்ன எப்படி கிடையாது? அவளை பார்த்து எப்படி இருக்குது? முண்டு சட்டைக்குது. ஏய்
அப்படியா இருக்கிற அவ பொட்டு வச்சிருக்கிற பூ வச்சிருக்கிற பூப்பாட்ட புடவை கட்டிருக்கிற அவளை பத்தி யாருன்னா அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்களாடா சொல்லுவாங்க அவன் அந்த பூ இருக்கணும் பொட்டு இருக்கணும் பூச மஞ்சள் இருக்கணும் கலவெல்லாம் மினுக்கிறா பாரு அந்த புடவை இருக்கணும் அதனால புரியாத்த பூ வச்சு நீ அந்த கட்ட பையனை மொட்டை பையனை வர சொன்ன அவ கட்டுற புடவை இந்த புடவை யாருக்கு சொந்தமாக உங்களுக்கு சொந்தமானது அரண்மனை காரியான எனக்கு சொந்தமாக ஆமாமா அந்த புடவையை கட்டி இருந்தா அவன் கொடுக்குறாள நான் கட்டி புடவை கைட்டு கொடுமா கொடுக்க